இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியுள்ளதால் போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் வளைகுடா ஐரோப்பிய நாடுகளின் வான்வழி பாதை பாதுகாப்பானதாக இல்லை. வானில் பறக்கும் விமானங்களை எந்த நேரத்திலும் ஏவுகணைகள் தாக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் விமான பயணம் மேற்கொள்வோர் பீதியடைந்துள்ளனர். பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு கோடைக்கால சுற்றுலா செல்வோர் அதிகம். தற்போது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவுவதால் அந்த நாடுகளுக்கு வான்வழி பாதையில் செல்வது அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை என சுற்றுலா பயணிகள் கருதுகின்றனர். அப்படியே சென்றாலும் எங்கு எப்போது நிலைமை மோசமடையும் என தெரியாத நிலை தொடர்வதால் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கு பதில் உள்நாட்டில் உள்ள கோடை வாசஸ்தலங்களை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர். இதுகுறித்து சுற்றுலாத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் கூறியதாவது: இந்தியர்கள் கோடை காலங்களில் ஐரோப்பா, அரபு நாடுகளுக்கு சுற்றுலா செல்வர். தற்போது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவுவதால் வெளிநாடு செல்லும் திட்டத்தை பலர் தற்காலிகமாக கைவிட்டுள்ளனர். அதற்கு பதில் ஜம்மு காஷ்மீர், லடாக், ஷிம்லா, ஷில்லாங் உள்ளிட்ட குளிர் பிரதேசங்களை நோக்கி படையெடுத்துள்ளனர். மேலும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மலைவாசஸ்தலங்கள் பற்றிய விசாரிப்பும் அதிகரித்துள்ளது. உத்தராகண்ட், உபி உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள கோயில்கள், சுற்றுலா தலங்கள் பற்றியும் முன்பை விட விசாரிப்புகள் அதிகரித்துள்ளன. ராஜஸ்தானை சுற்றி பார்க்கவும் பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதேபோல் வடமாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பலர் கேரளம், தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்க்க ஆர்வமாக உள்ளனர். உலக நாடுகளில் போர் பதற்றம் நிறைந்த சூழலில் ரிஸ்க் எடுத்து வெளிநாடுகளுக்கு செல்வதை விட உள்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை ரசிப்பதே சிறந்ததென பலர் முடிவெடுத்துள்ளனர். சுற்றுலா பயணிகளில் சிலர் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பியுள்ளனர். வழக்கமாக மேற்காசியா மற்றும் ஐரோப்பா, அமெரிக்கா பக்கம் செல்வோர் இம்முறை சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, இலங்கை, இந்தோனேஷியா, நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதனால் இந்த ஆண்டு கோடை சீசனில் உள்நாட்டு சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைய அதிக வாய்ப்புள்ளதென அவர்கள் கூறினர்.